வாயை திறந்து சொல்ல போற விசுவாச அறிக்கை. இந்த வேதாகமும் என்னுடையது. இந்த வேதாகமும் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த தான் நான். இந்த வேதாகமும் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதாகமும் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எங்களை வாழ வைக்க எங்களை சர்வமானி, எங்களை வாழ வைக்க எங்களை சர்வமானி, நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலக ரட்சகரே, உன்னத பலியாக. 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நமக்காய் அவர் ஒப்பு கொடுத்தார். மோசேயுடைய காலத்திலே எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் மக்கள் 400 வருடங்களாய் அடிமை தடைக்குள்ளே இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து நம் தேவன் சுதந்திரத்தை கொடுத்து மோசேயுடைய தலைமையிலே கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் பெண்கள் சிறுவர்களெல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் வரும். இவ்வளவு பேரையும் தலைமையேற்று மோசே கூட்டிக் கொண்டு வருகிறார். கூட்டிக் கொண்டு வருகிற வழியிலே தேவன் பல அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு அற்புதம் செய்யும் போது மாத்திரம் தேவனை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்களுக்கு துன்பங்கள் சோதனைகள் எல்லாம் வரும்போதெல்லாம் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் நம் தேவன் சொன்னபடியே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை, பூமியின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடே இருப்பேன் என்று சொன்னபடியே அவர்களோடே கூட நடந்து கொண்டே போகிறார். ஆமென். அவர்களோடு நடந்து கொண்டே போகிறார் நம் தேவன். இந்த தேவன் நடக்கிற தேவன், நடந்து கொண்டே போகிற தேவன். இப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே தேவனை பார்த்து முறுமுறுத்தார்கள். எல்லாரும் என்னாகவும் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாருமே 8ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம். தேவனிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் அவர்களுக்கு சில வேளைகளிலே நன்மையான காரியங்கள் கிடைக்காமல் போகின்ற நேரத்திலே அவர்கள் அங்கே தேவனை நோக்கி முறுமுறுக்கிறார்கள். நிறைய மக்கள், கிறிஸ்தவர்களாகக்கூடிய மக்கள் கூட அப்படித்தான் நிறைய அவர்கள் நன்மைகளை அனுபவிப்பார்கள். ஆனாலும் சில நேரங்களிலே அவர்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது தேவனைத்தான் நிந்திக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். என்னாகும் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவு அடைந்தார்கள். 5வது வசனம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி
நாங்கள் வனாந்தரத்திலே சாகுபடி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? நம் தேவன் வனாந்தரத்திலே சாகுபடிக்காக இந்த மக்களை கொண்டு வந்தார் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்காக எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து தேவன் கூட்டிக் கொண்டு வருகிறார். ஆனால் இந்த மக்கள் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் வனாந்தரத்திலே சாகுபடிக்காக எங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி இங்கே இங்கே கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அப்படித்தான். நன்மைகள் வரும்பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது அவரை புகழ்கிறார்கள், பாடுகிறார்கள், எல்லா காரியமும் நடக்கிறது. தீமையான காரியங்கள் வரும்பொழுது எல்லாருமே என்னையா இந்த ஆண்டவர் இப்படி பண்றாரு, ஆண்டவர் பண்றாரா, அடுத்த காரியத்தை பத்தி சொல்ல போறோம். என்னடா இந்த ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்றாரு, கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் வருகிறதே என்று முறுமுறுக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். உங்களுக்கு தெரியுமா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா என்ன வருவான்? யார் வருவான்? சாத்தான் வருவானா? தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டிருந்தால் உனக்குள்ள யார் வர்றான்? தானா வந்துடுவான். கேட்டு திறக்க வேண்டியதில்லை, பூட்டுன கேட்டையும் திறந்துட்டு வந்துடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? துதி எடுத்தால் ஓடிடுவானா? அப்ப உன்னுடைய வாயிலிருந்து என்ன வரணும்? துதிதான் வரணும். முறுமுறுப்பு வரக்கூடாது, தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் வரக்கூடாது, தேவனுக்கு சந்தேகமான வார்த்தைகள் வரக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. இந்த மக்கள் முறுமுறுத்தார்கள். உங்களுக்கு பாருங்க, வேலையே செய்ய வேண்டாம், ஜாலியா இருங்கன்னு சொன்னார். அவங்கள எங்க இருந்து கூட்டி வந்தவங்கள? அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தவர்களை. அடிமையில் இருக்கிறவங்க வேலை செஞ்சிருப்பானா, ஃப்ரீயா இருந்திருப்பாங்க. என்னமா பெருசியா சொல்லுமா, பயங்கர கஷ்டம். சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது, அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த மக்களை தேவன் விடுதலை கொடுத்து கூட்டு வந்தாரு. இங்க வந்து நீ வேலையே செய்ய வேண்டாண்டா, நீ ஜாலியா இருறான்னு சொன்னார். யாரு? நம்ம அப்பா சொன்னாரா? அவனுக்கு சாப்பாடு எங்க இருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து வந்தது. டக்கு டக்கு டக்குன்னு கொட்டுது. இந்த சாப்பாடு சாப்பிட்டான். இந்த சாப்பாடை சாப்பிட்டு அவன் சொல்றான், இந்த ருசி இல்லாத சாப்பாடு சாப்பிடறதுக்காக எங்களை கொண்டு வந்த, இங்கே எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தார்? கேட்கறது யாரு? மோசே. இவன் தான் உனக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மோசே. இவனை பார்த்து இவர்கள் கேட்கிற கேள்வி, எங்களை வனாந்தரத்திலே சாகடிக்கவா கொண்டு வந்தார்? தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். முறுமுறுத்தால் யார் வருவா? உடனே சாத்தான் வந்துட்டான். சாத்தான் எப்படி வந்தானா? பாம்பா வந்துட்டாயா. பாம்பெல்லாம் சாத்தான் இல்லமா? பாம்பு வரவே கூடாதுல்ல. சாத்தான் வருவான்னா அவன் பாம்பின் வடிவிலே வருவான், எந்த வடிவத்தினாலும் வருவான். இவர்கள் எல்லாம் முறுமுறுத்த உடனே அந்த கூட்டத்துக்குள்ளே பாம்பாய் வந்தான், கொள்ளிவாய் சர்ப்பமாய் வந்தான். நல்ல பாம்புன்னு சொல்ல, சார பாம்புன்னு சொல்ல. யார் ராத்திரில நாங்க இருட்டுல போகும்போது நீ பாம்பை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? கவலையே படாதே, தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால பாம்பு வந்தாலும் கவலை இல்லை. அவன் கொள்ளிவாய் சர்ப்பம் வந்ததாம். கொள்ளிவாய் பிசாசு பார்த்திருக்கீங்களா? பார்த்தல? ஏன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வெளியே சொல்ல? இன்னைக்கு ராத்திரி கனவு பாம்பு பாப்பா வரப்போகுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, இப்படிப்பட்ட நினைப்புகள் இருந்தால் வரும். கொள்ளிவாய் சர்ப்பம் என்றால் அதே மினுக்கு 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 லைட் அடிச்சுட்டே வருது. அந்த உடம்புல எல்லாம் அப்படியே லைட் இருக்கும், 1000 வாட் பல்ப் மாதிரி வெளிச்சம் நீளம் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறைய நாள். நான் எங்க அப்பாவோட போகும்போது ராத்திரில போவோம் நாங்க. அப்ப எங்க அப்பாட்ட கேட்பேன், லைட்டு மாதிரி ஒண்ணு போகுது, அது என்னப்பா? அதாண்டா பாம்பு, அதை பார்க்காராம்பாரு. அதுதான் கொள்ளிவாய் பிசாசு. வெளியே வெளிச்சம் காட்டிக்கிட்டே வரான் பிசாசு. பத்தியா? வெளிச்சம் காட்டிக்கிட்டு வர்ற ஆட்கள் எல்லாம் நம்பாத. வெளிச்சம் காட்டிக்கிட்டே வந்தான், கூட்டத்துக்குள்ள பூந்தான், எல்லாரையும் கொத்துனான் கொத்துனான், கொத்திக்கிட்டே இருந்தான். கொத்த கொத்த எல்லாரும் செத்தே போட்டாங்க.
உடனே எல்லாரும் வந்து மோசே கிட்ட வந்து கேக்குறாங்க, என்னப்பா மோசே பாம்பு வந்துருச்சே. அவங்க சொன்ன வார்த்தையை வாசிங்க. 7ஆம் வசனம். நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். அப்ப மக்கள் உணர்ந்துட்டாங்க, நான் செய்த பாவத்தை நீங்கள் செய்த பாவத்தை என்றைக்கு உணர்கிறீர்களோ உடனே உங்களுக்கு விடுதலை உண்டு. தெரியுமா உங்களுக்கு? வாசிக்க, மறுபடியும் வாசிங்க. அது சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே கிட்ட போய் சொல்றாங்க, தலைவர்கிட்ட போய். இந்த காலத்துல நம்ம எல்லாருமே மோசே தான். இப்ப போய் யார்கிட்ட போய் தலைவர்கிட்ட பாஸ்டர்ட்ட அவங்கள்ட்ட தான் ஒண்ணும் கிடையாது. நம்மளே டைரக்டா போலாம் ஆண்டவர்கிட்ட. போலாமா போகக்கூடாதா? அந்த காலத்துல ஆசாரியன் மோசே இந்த மாதிரி ஆட்கள் மூலமாய்த்தான் ஜெபம்னு சொல்லணும். இப்ப நாம எல்லாருமே தைரியமாய் கிருபாசன தந்தை போல போய் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே தைரியமாய் போக முடியுமா? யார் யாரும் டைரக்டா ஆண்டவரோட பேச முடியும்னு நினைக்கிறீங்க? பேச முடியுமா? உங்க போன் கட் ஆகிருமா? எப்ப கட் ஆகும்? பாவம் செஞ்சா கட் ஆகும். பாவம் செஞ்சா டெலிபோன் கட் ஆயிரும். ரிப்பேர் பண்றதுக்கு லைன்மேன் வரமாட்டாரு. ரிப்பேர் பண்றதுக்கு தேவன் வரமாட்டாரு. தேவதூதனை அனுப்ப மாட்டா. அவன் இவங்களை போல பாவங்கள் செய்தோம், விரோதமாய் பேசினோம் என்று அறிக்கையிட்டார்கள். எங்களை விட்டு சர்ப்பங்கள் நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். உடனே மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னாரா? பிரச்சனையினாலே தீர்க்கணும். அப்படித்தானே? கர்த்தருடைய திட்டம்லாம் அப்படித்தான். பிரச்சனையினாலே தீர்க்கணும். கொள்ளிவாய் சர்ப்பம் தானே கடிச்சிச்சே, கொள்ளிவாய் சர்ப்பமே செஞ்சிரு சொன்னார் அவரு. ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. ஒரு கம்பம் செஞ்சு கம்பத்தின் மேல் வைத்து, கம்புனா சென்னையில் என்ன சொல்லுவாங்க? கொம்பு. இது திருநெல்வேலி பாஷா. கம்பு. சரி, கம்பத்தின் மேல் வைத்து எதை? கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து பாம்பு மாதிரி இப்படியே செஞ்சு அந்த கொள்ளிவாய் பிசாசினால் கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். உடனே அவரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை தான் உண்டாக்க சொன்னாரு. கட்டையில உண்டாக்க சொன்னாரா, தங்கத்துல உண்டாக்க சொன்னாரா, வெள்ளியில உண்டாக்க சொன்னாரா? சொல்லவே இல்லை மோசே கிட்ட. ஆனால் மோசே தேவனோடு பழகியவன், தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மை உள்ளவன், தேவனுடைய உள்ளத்தை அறிந்தவர். எதனால செய்யணும்னு யோசிச்சாரு. அவர் பார்த்தாரு. யாரு? மோசே. பொன்னும் வெள்ளி இதெல்லாம் உயர்ந்தது உலகத்துல. சரிதானா? இதெல்லாம் கர்த்தருக்கு சமமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெண்கலம் தான் ஒரு மாதிரி மோசமான உலகத்திலேயே கொஞ்சம் குறைஞ்ச உலகம். இது வெண்கலம் தான். அதனால அந்த வெண்கல உலகத்திலேயே மோசே ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். கடிச்சா போதும் பாரு, கடிச்சா போதும் பாரு. கடிச்சிச்சு, பார்த்தான், சுகமாயிருச்சு. ஆமென். கடிச்சிச்சு, பார்த்தான், சுகமாயிருச்சு. இப்போ யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வர்றீங்க. இப்போ யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல. சரிதானா? உயர்த்தப்பட்டதா? உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பம் அன்றைக்கு கம்பத்தில் வைத்து உயர்த்தப்பட்டது. அதே போல மனுஷகுமாரனும் சிலுவை கம்பத்தில் வைத்து உயர்த்தப்பட்டார். ஆமென். என்ன சர்ப்பமும் மனுஷமான இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் சொல்லப்பட்டிருக்கிறதே கஷ்டமா இருக்கிறதே நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா? ஒரு விசுவாசம் உங்களுக்கு தேவை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அவர் பாவம் செய்ததனால தொங்கினாரா? நம்முடைய பாவத்தை அவர் ஏற்று நமக்காய் அவர் பாவமாக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்று நமக்காய் அவர் பாவமாக்கப்பட்டார். நம்முடைய சாபங்களை அவர் ஏற்று நமக்காய் அவர் சாபமாக்கப்பட்டார். ஆக சிலுவையிலே தொங்கின இயேசு பாவியாய் தொங்கினார். யார் யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? இருக்கு யார் யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சிலுவையில் தொங்கிய இயேசு நமக்காய் நம்முடைய பாவங்களை ஏற்று பாவியாய் தொங்கினார். பாவம் யாரால் வருகிறது? பாவம் செய்யறதுக்கு தூண்டுவோல் யாரு? பிசாசு. ஆக பிசாசினால் பாவம் வருகிறது. பிசாசினாலே பாவம் வர்றதுனாலே பாவத்தினாலே நமக்கு தீமைகள் வருகின்றன. இந்த தீமையிலிருந்து விடுதலை வேண்டும். எவன் உனக்கு துன்பம் கொடுத்தானோ அவனையே சாகடிச்சு சிலுவையில் ஏற்றிட வேண்டியது. ஆமென். ஊர்ல எல்லாம் நாட்டாக்காரர் மணிக்காரர் அப்படித்தான் செய்வாங்க. இல்ல மனவர் எவனாச்சும் ஊர்ல எவனாச்சும் தப்பு தாண்டா பண்ணான்னா அவன் எவன் தப்பு பண்ணானோ அவனை கூட்டிட்டு வந்து ஊர்ல உள்ளவங்க சேர்ந்து அடிப்பான். பயங்கரமா மட்டார் அடிப்பான். பயங்கரமா அடிப்பான். ரொம்ப தப்பு பண்ணிட்டான்னா ஊரை விட்டு ஓடி போடான்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப தப்பு பண்ணிட்டான்னா நிறைய ஊர்கள் இப்போல்லாம் அவங்கள சாகடிச்சிடறாங்க. பழைய பாட்டில எல்லாம் கல்லால் அடித்து கொல்லுவார்கள். இப்படி பெரிய காரியங்கள் நடந்தது. அதே போல பிசாசானவன் நமக்கு பாவத்தை கொடுத்தான். பிசாசானவன் நமக்கு சாபத்தை கொடுத்தான். பிசாசானவன் நம்மை தீமை செய்ய வைத்தான். இந்த பிசாசானவன் கொள்ளிவாய் சர்ப்பமா இருந்தான். பிசாசானவன் நம்ம எல்லாருடைய ஜீவனையும் கெடுக்கிறான், அழிக்கிறான். இந்த பிசாசானவனை சிலுவையிலே ஏற்ற வேண்டும். பிசாசை பிடிச்சி ஏற்ற முடியுமா? பிசாசை பிடிச்சி ஏற்ற முடியுமா? ஏத்திட்டா என்ன சொல்லுவாங்க? ஏயா நீ என்ன பெரிய சர்வாதிகாரிய, என்னை பிடிச்சி ஏத்திரியன்னு கேட்க மாட்டான். ஏசப்பா பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக நான் பிசாசாய் மாறுகிறேன், நான் பாவமாய் மாறுகிறேன், நான் பாவமாக்கப்படுகிறேன், நான் தொங்குகிறேன். என்னை நோக்கி பார், உன்னுடைய பாவம் நீங்குகிறது, உன்னுடைய சாபம் நீங்குகிறது, உன்னுடைய வியாதி நீங்குகிறது, உன்னுடைய தோல்வி நீங்குகிறது. என்னை நோக்கி பார். அன்றைக்கு வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பமாய் செய்து அந்த கம்பத்திலே தூக்கி வைத்தார்களே, அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தார்கள், சுகமடைந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் சிலுவையிலே தொங்குகிற பாவியாய் தொங்குகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நம்மால இயேசுவை பார்க்க மாட்டேங்கிறான், சிலுவையை பார்த்துட்டு வந்துக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? சிலுவை தான் பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப எல்லாரும் வீட்லயும் சிலுவை எல்லாம் தொங்குது, பார்த்திருக்கீங்களா? சிலுவை தொங்குது. சிலுவையில ஒரு துண்டு ஒண்ணு தொங்குது, கழுத்துல துண்டு. பிள்ளையாருக்கெல்லாம் துண்டு போடுவாங்கல்ல, அது போல துண்டு ஒண்ணு தொங்குது. தேவன் வனாந்தரத்தில் சொன்னது, கம்புல வெண்கல சர்ப்பத்தை வைத்து யாரை பார்க்க சொன்னாரு? சிலுவையை பார்க்க சொன்னாரா? வெண்கல சர்ப்பத்தை பார்க்க சொன்னாரா? வெண்கல சர்ப்பமா இயேசு கிறிஸ்து 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிலுவையிலே தொங்கினார். பழைய ஏற்பாட்டில் இருந்த இஸ்ரவேல் மக்கள், பாம்பு கடிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், பிசாசினால் கடிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், தேவன் சொன்னபடியே அந்த பாம்பை பார்த்தார்கள், வெண்கல சர்ப்பத்தை பார்த்தார்கள், கம்ப பார்க்கல, கொம்ப பார்க்கல, பிழைத்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மெஜாரிட்டி 100% பேரு அந்த கம்பை கொம்பை சிலுவையை பார்க்காமல் அந்த கம்பிலே கொம்பிலே தொங்கிய இயேசுவை பார்க்க வேண்டும். ஆமென். உனக்காகவும் எனக்காகவும் பாவமாக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து,
சாபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, வெண்கல சர்ப்பமாய் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து, கிட்டத்தட்ட 100% பிசாசாய் மாற்றப்பட்டு தொங்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து, அவரை நோக்கி பார்த்தால் நீ பிழைப்பாய். அவர் தொங்குகிற அந்த சிலுவையை நோக்கி பார்த்தால் உனக்கு பிழைப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஆமென். நம்ம எல்லாம் அவரை நோக்கி பார்ப்போமா? பார்க்கலாமா? பிழைப்பு நம்ம எல்லாரும் கிடைக்குமா? கிடைக்குமா கிடைக்காதா? எங்களை வாழ வைக்க வெண்கல சர்வமாய், எங்களை வாழ வைக்க வெண்கல சர்வமாய், நோக்கி பார்த்ததினா உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தி ஐயா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பாலியாக. நம் தேவன் உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அதனாலே அவரை நோக்கி பார்க்கிற போதெல்லாம் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவன் என்றைக்கு உனக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், பிசாசின் தொல்லைகள் வருகிறதோ நீ பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று, சிலுவையிலே தூக்கப்பட்ட இயேசு. எங்கேயா நான் பார்க்கிறது? படம் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு பார்க்கட்டுமா? அது ஒரு உருவம் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு பார்க்கட்டுமா? வேற எப்படித்தான் பார்க்கிறது? இயேசு கிறிஸ்துவின் உருவத்தை யாராச்சும் பார்த்துருக்காங்களா? இயேசு கிறிஸ்துடைய உருவத்தை நான் பார்த்தேன், நேரடியா பார்த்தேன்னு சொல்றாரு கைதுக்கும். கனவு கனவுல பார்த்துருப்பீங்க. பாவம், நேரடியாக பார்த்தவர்கள் ஒருவரும் இல்லை. அப்படின்னா அவர் பார்க்காத போது அவருடைய உருவத்தை எப்படி நம்ம செய்ய முடியும்? செய்யவே முடியாது. ஏன்னா ஏதோ கண்ணு காது மூக்கு இருந்துச்சு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது, எம்ஜிஆர் ரசிகனா இருக்கும் பொழுது, எம்ஜிஆர் ஒரு ஒரு சினிமா எடுத்தார், இயேசுநாதர்னு படம். அந்த படத்துக்கு பேர் இன்னும் அந்த படம் வெளியாகல. அந்த படம் ஸ்டார்டிங் இயேசுநாதர்ங்கிற படம். முதல் சீன், முதல் செட்டிங், முதல்ல படம் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கும் போது இயேசு கிறிஸ்து போல எம்ஜிஆர் வேஷம் போட்டு பயங்கரமா தாடி கிடிலாம் வச்சு எம்ஜிஆர் அப்படியே இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கார். ஃபர்ஸ்ட் சீன் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது சீன் எடுக்க போறாங்க. அதுக்கு இடையிலேயே இந்த இயேசு கிறிஸ்துடைய போட்டோ இருக்கு பார்த்தியா, இயேசு கிறிஸ்து மாதிரி எம்ஜிஆர் படம் போட்டிருக்காருல, இது அப்படியே காலண்டர் மாதிரி வந்துச்சு. ஊர் பூரா எல்லா ஊர்லயும் காலண்டர் வந்துச்சு. எங்க பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி. நான் அப்போ எம்ஜிஆர் ரசிகரே, ஆனாலும் கடவுள் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்றவன். ஆனாலும் அவர் இயேசு படம் மாதிரி நடிக்கிறார்ல, உடனே எங்க வீட்லையும் கஸ்தூரிபாய் கூட தெரியும், எங்க வீட்லையும் இயேசு கிறிஸ்து மாதிரி அந்த எம்ஜிஆருடைய போட்டோ இருக்குல்ல, எம்ஜிஆர் இயேசு கிறிஸ்து மாதிரி, அதை கொண்டாந்து வச்சு எங்க வீட்லையும் தொங்க விட்டேன். இதை எல்லாரும் பார்த்தாங்க, கிறிஸ்தவனும் பார்த்தாங்க. அப்பதான் கிறிஸ்தவனுக்கெல்லாம் புத்தி வந்துச்சு. கிறிஸ்தவனுக்கெல்லாம் புத்தி வந்துச்சு. நேரடியா அந்த பட தயாரிப்பாளர்கிட்ட போய் கிறிஸ்தவ போய் சொன்னா, ஐயா வேண்டாயா, இப்ப எல்லாரும் எம்ஜிஆரே இயேசுன்னு நினைச்சிட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வீட்லயும் இயேசு படம் தான் போட்டுட்டு இருக்கிறாங்க, எம்ஜிஆர் படம் தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. வேண்டாம், இதை நீங்க போடாதீங்க. ஆமென். ஆக ஒரு படத்தை போட்டீங்கன்னா அந்த படத்து மேலேயே அப்படியே நீ போய் லயித்து போகிறாய். நம் தேவனுடைய உருவத்தை யாரும் பார்த்ததில்லை, பார்த்தாலும் உயிரோட இல்லை. யாராச்சும் இருக்கானா உயிரோட? 12 அப்போஸ்தலர்கள் யாராச்சும் உயிரோட இருக்கானா? இல்ல. 500 பேர் பார்த்தாங்களா உயிரோடு இருக்கிறாங்களா? மரியாதை உயிரோடு இருக்கிறாங்களா? ஒருத்தர் இல்லை. எல்லாம் செஞ்சு விட்டாங்க. வேணா சொல்லிப்பாங்க, அவர் சோப்பா இருக்காருப்பா, அவர் உயரமா இருந்தாருப்பா, அவர் ஒல்லியா இருந்தாருப்பா, அவர் நல்லா பேசுவாருப்பா, அப்படியே தலைமுடியில நல்லா அழகா இருக்குப்பா, அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. மற்றபடி அவருடைய ஃபிகர், அவருடைய உருவம் யாருக்குமே தெரியாது. தெரியாத போது அந்த உருவத்தை சிறுவையில போட்டு தொங்க விட்டு இதை போய் பார்க்க வேண்டாம். நம்ம
அப்ப எப்படி அவர் வெண்கல சர்ப்பமானார், அவர் சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நம்ம பார்க்கிறது? இயேசு என்பவர் வார்த்தையாகிய தேவன். இயேசு என்பவர் தேவனுடைய வார்த்தை. வார்த்தையானது மாமிசமாகி நம்மத்திலே வாசமாய் இருந்தது. அப்படித்தானே? வார்த்தையாய் இருந்த தேவன், வார்த்தையாய் இருந்த தேவன் மனிதனாய் வந்து நம்மோடு வாழ்ந்தார். ஆமென். அப்ப வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. ஆமென். இந்துக்கள் கூட தெரியுமா உங்களுக்கு? ஓம் ஓம் சொல்லிட்டே இருப்பான் தெரியுமா? அவனுக்கு கூட தெரியுது இந்த வார்த்தை தான் தேவன் என்று அவனுக்கு கூட தெரியுது. ஓம்ங்கிறதுக்கு விளக்கம் ஒரு ஆள் சொல்றாரு, ஆ உ அம், பிதா குமாரன் பரிசுத்தாவியான். ஒருத்தர் சொல்ற விளக்கம் ஏதோ சொல்லிட்டு போறாரு, நமக்கு என்ன. ஆனாலும் அவனுடைய கருத்தை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த வார்த்தை தான் தெய்வம், ஒலி. ஃபர்ஸ்ட்ல உலகத்திலே உண்டானது ஒலி, சவுண்ட். சவுண்ட் தான் ஃபர்ஸ்ட். குழந்தை முதல்ல சத்தம் உடனே தான் கொடுக்குறாங்க மக்கள்லாம், சரிதானே? குழந்தை பிறந்த உடனே முதல்ல பேசணும். பேசணும் கிள்ளி விட்டுறான், கிள்ளி விட்டுறான். பேசு, கத்து கத்து, அழுவு அழுவு, குழந்தை அழுவு, கிள்ளி விட்டு அழுது. அப்புறம் அழுதுன அப்பதான் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சந்தோஷமா இருக்குது. ரைட். ஆக நம் தேவன் வார்த்தையாகிய தேவன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே வார்த்தை. இந்த வார்த்தை இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த புத்தகத்திலே இயேசுவாகிய வார்த்தையை பார்க்கலாம், இந்த புத்தகத்திலே வார்த்தையாகிய இயேசுவை பார்க்கலாம், சரிதானா? இந்த புத்தகத்திலே இயேசுவாகிய வார்த்தையை பார்க்கலாம், இந்த புத்தகத்திலே வார்த்தையாகிய இயேசுவை பார்க்கலாம், இயேசுவாகிய வார்த்தையை பார்க்கலாம். அப்போ உனக்கு எப்போல்லாம் இந்த பாம்பு கடி வருதோ, பிசாசின் கடி வருதோ, எப்பொழுதெல்லாம் பிசாசங்களை, கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், தொல்லைகள் வருகின்றனவோ அப்போல்லாம் இயேசுவை பார்க்கணும், சரிதானா? இந்த வார்த்தையை பார்க்கணும். இந்த வார்த்தையை பார்த்து விட்டால் போதும். இதை பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள். போட்டிருக்காமா? என்ன ஆகமத்தில் எழுதியிருக்குது? இதை பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள். நீ இந்த வார்த்தையை பாரு, கேளு, எல்லாரும் பிழைப்பார்கள். ஆமென். நிச்சயமா இந்த வார்த்தையை பார்க்காம வேற யாரையோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க ஊழியக்காரனை பார்க்காத, அவர் தொங்கிய சிலுவையை பார்க்காத, இயேசுவை போலவே படம் வச்சிருக்கிற அந்த 2 கண்ணு, 1 மூக்கு, தாடி, மீசை, அதை பார்க்காத, ஊழியக்காரனை பார்க்காத, யாரையுமே பார்க்காத. நீ பார்க்க வேண்டியது வார்த்தையாகிய இயேசு, இயேசுவாகிய வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த இயேசுவை நீங்கள் பார்த்து விட்டால் போதும், நிச்சயமாய் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை உண்டு. ஹல்லேலூயா. அவர் வெண்கல சர்ப்பமாய் மாறினார். அவரை நோக்கி பார்த்தால் உங்களுக்கு வெற்றி உண்டு, என்றைக்கும் வெற்றி உண்டு. நம்ம எல்லாரும் இனிமே என்னத்தை பார்க்கணும்? என்னத்தை பார்க்கணும்? வார்த்தையை பார்க்கணும். பாப்பீங்களா வார்த்தைய? சைக்கிளா வீட்டுக்காரர் வார்த்தையை இனிமே படிப்பீங்களா? படிங்கோ. மேரி இனிமே வார்த்தையை பார்ப்பீங்களா? பாருங்கோ. பிரியா வார்த்தையை பார்ப்பீங்களா? பெர்சியா வார்த்தையை பார்ப்பீங்களா? என்ன கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் சரி, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். வார்த்தையை பார்த்தவர்கள் பிழைத்துக் கொள்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதுனாலே அவரை பார்க்கிறோம். உயரத்தில் இருக்கிறார் அவர், அவரை பார்க்கிறோம். நம்ம அவரை பார்க்கும் பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அதனால நம்ம சர்ச்சுக்கு பேர் என்ன? விடுதலை கிறிஸ்துவின் சபை. இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்ட இயேசுவை, வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை பார்க்கிறதுனாலே உனக்கும் எனக்கும் விடுதலை கிடைக்கிறது. ஆமென். என்னென்ன விடுதலை எல்லாம் உண்டு தெரியுமா? நிறைய உண்டு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. நம்ம எல்லாருக்குமே பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. எத்தனையோ பேர் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி வேளாங்கண்ணிக்கு போகிறார்கள், ஏர்வாடிக்கு போகிறார்கள், காசி ராமேஸ்வரத்துக்கு போகிறார்கள், எங்கெங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள். போயிட்டு வந்து நான் பாவி இல்ல, நீதிமான் ஆகிட்டேன் எவனான்னு சொல்றானா? யாராவது எங்கெங்கயோ பாவத்தை கழுவுவதற்காக போன ஆட்கள் நான் பாவி இல்ல, நீதிமான் சொல்றானா? என்னமா மேரியம்மா யாராவது சொல்றாங்களா? அச்சிஷ்டம் அறியாயே சர்வேஸ்வரனே மாதாவே, பாவிகளா இருக்கிறோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அப்படிதான் சொல்றான். எல்லாரும் சாகிற வரைக்கும் பாவியா இருக்கிறேன் சொல்றான்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தையை நோக்கி பார்த்தவர்கள், இயேசுவாகிய வார்த்தையை வெண்கல சர்ப்பமாய் மாறின இயேசுவாகிய வார்த்தையை, சிலுவை கம்பத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவாகிய வார்த்தையை நீங்கள் பார்த்தால் போதும், பாவமெல்லாம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. நான் பாவி அல்ல, நீதிமான். அல்லேலூயா. உங்கள் பாவங்கள் எல்லாம் போய்விட்டது. எல்லாருமே வெண்கல சர்ப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தையை நோக்கி பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாமா? பாருங்க, உங்க பாவம் போயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க பாருங்க, பாவம் எல்லாம் போயிடுச்சான்னு பார்க்கலாமா? பாருங்க, பாவம் எல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சா? யார் யாருக்கெல்லாம் பாவம் எல்லாம் போயிடுச்சு? நான் பாவி இல்லைன்னு சொல்றாள் கை தூக்கு. பாவி இல்லைன்னு சொல்றாள் கை தூக்கு. மேரியம்மா தூக்க மாட்டாங்க, தூக்குங்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தால் போதும், உங்கள் பாவம் எல்லாம் பறந்து போகும். பாவத்திலிருந்து விடுதலை. அவர் விடுதலை கிறிஸ்து, சாதாரண கிறிஸ்து இல்ல. அவரு பாவத்திலிருந்து விடுதலை. இனி எங்க போனாலும் சரி, நான் பாவின்னு சொல்லவே கூடாது. இன்னைக்கு வந்திருக்கிற கை தூக்கிட்டீங்கல்ல, கை தூக்குனதை கர்த்தர் பார்த்திருக்காரு. அவரு தூக்கப்பட்டதை நீ பார்க்கிற, நீ தூக்குனதை அவரு பார்க்கிறாரு. ஆமென். இன்னையிலிருந்து நான் பாவின்னு எங்க போய் சொல்லக்கூடாது. பிரியா, சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டோம். ஏன்? சாபத்திலிருந்து என் தேவன் விடுதலையாக்கி விட்டார். இனி நான் பாவி அல்ல, இனி நான் நீதிமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தால், அந்த வெண்கல சர்ப்பமாய் மாறின இயேசுவை நோக்கி பார்த்தால், சிலுவையிலே தொங்கிய இயேசுவாகிய வார்த்தையை நோக்கி பார்த்தால், வார்த்தையாகிய இயேசுவை நோக்கி பார்த்தால் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தால் உனக்கு சாபத்திலிருந்து விடுதலை. இன்னைக்கு சில்வியா சாட்சியம் தெரியுமா? சகோதரி சில்வியா, எங்க குடும்பத்தில் சாபம் சாபம் சாபம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சாபம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. ஹல்லேலூயா. எல்லா சாபமும் போயிடுச்சு. நாமும் தேவனை நோக்கி பார்க்கலாமையா? பார்க்கலாமா? பாருங்க, எல்லாரும் பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க, உங்க சாபம் எல்லாம் தீர போகுது. இப்போ எல்லாரும் தேவனை நோக்கி கண்களை மூடி பாருங்க. தேவனுடைய உருவம் தான் தெரியாது நமக்கு, வார்த்தை தான் நமக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு தெரியும். சாபங்கள் எல்லாம் போகுது. எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதா? ஆமென். நம்முடைய சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே நீக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இனி சாபமே இல்லை நமக்கு. ஆமென். சாபமே இல்லை. இனி எவனாச்சும் உனக்கு சாபம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா உனக்கு தாண்டா பிடிச்சிருக்குது, எனக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இனி எங்க போனாலும் நீ சாபமே கிடையாது நமக்கு. ஆமென். விசுவாசத்தோடு போ. விசுவாசத்தோடு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள். பாம்பு கடிச்ச உடனே பார்த்தான், உடனே சுகம் கிடைச்சது. ஆமென். இப்போ நீ விசுவாசத்தோடு பாவத்திலிருந்து விடுதலை, நான் பாவி அல்ல நீதிமான். சாபத்திலிருந்து விடுதலை, இனி எனக்கு சாபம் இல்லை, எனக்கு சாபமே வராது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, வியாதியிலிருந்து விடுதலை. பாம்பு கடிச்சாவே விடுதலை அமைப்பா. ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து விடுதலை. என் தேவன் வியாதியை சுமந்து தீர்த்தார். சிலுவையிலே வியாதியோடு தொங்கினார் இயேசு கிறிஸ்து. தெரியுமா? யாருடைய வியாதி? நம்ம வியாதி. வியாதியை கொடுக்கிறது யாரு? வியாதியை கொடுக்கிறது யாருமா? மேரி அம்மாவை கேட்கிறேன். உங்க சகோதரனுக்கு நடராஜனுக்கு வியாதியை கொடுக்கிறது யாரு? பிசாசு. அப்படி சொல்லுங்க. வியாதியை கொடுக்கிறது பிசாசு. இந்த பிசாசா இயேசு கிறிஸ்து வியாதியை அப்படியே சுமந்து கொண்டு தொங்கினார்.
என் வியாதி மரத்திலே தூக்கப்பட்டாயிற்று. என் வியாதி மரத்திலே தூக்கப்பட்டாயிற்று, போச்சு. இனி எனக்கு வியாதியும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா சொல்லுமா. இனி வியாதி இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? தைரியம் இல்லை நிறைய பேருக்கு. மழையில் நனைஞ்சா சளி பிடிக்குதியா, அதிகமா சாப்பிட்டா வயிறு உப்பிக்குதியா, உடம்பெல்லாம் அரிக்குதியா, இது பூரா பிசாசு வேலைதான். அதிகமா உடைய சாப்பிட வைக்கிறது யாரு? கண்டது கிடையாது சாப்பிட வைக்கிறது யாரு? பிசாசு. இப்படி சொல்லிக்கிட்டே பிசாசுக்கு சப்போர்ட்டா சாப்பிட்டு இருக்கிறீங்க. பிசாசுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் நம்ம ஆட்கள் அல்ல, இல்லவே இல்லை. தேவன் சொல்லி இருக்கிறார், அவர் பிசாசு செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தன்னைத்தானே பாவியாக்கி கொண்டு, தன்னைத்தானே பிசாசாக்கி கொண்டு, தன்னைத்தானே வெண்கல சர்ப்பமாய் மாற்றிக்கொண்டு வார்த்தையாகிய தேவன் சிலுவையிலே கம்பத்திலே கொம்பிலே தொங்கினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வியாதியும் தீர்த்துட்டாரா? தீர்த்துட்டாரா? ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் வியாதி ஓடிட்டு இருக்குதா? மனோரன் சொல்றாரு இல்லைன்றாரு, கை காட்டுறாரு. அவர் இயேசுவுக்கு முன்னால வரும்போது வியாதியோடு வந்தார், இயேசுவோடு இணைந்து ஒருபாடு வியாதி இல்லாமல் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வியாதிமா? டிபி வியாதி, பயங்கரமான வியாதி. விடுதலை ஆகுமா? ஆகவே ஆகாதுங்க. இது சாகிற வரைக்கும் அப்படித்தாங்க இருக்கு. நம்ம ஆட்கள் சொல்லிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவன் சொல்லி சொல்லியே அவன் கெட்டு போறான், அவனுடைய வார்த்தையினாலே கெட்டு போகிறான். என்னுடைய மனைவிக்கு சுகர் கம்ப்ளைண்ட் 500 பாயிண்ட். சுகர்லாம் தீராதுங்க. யாரு? பெந்தகோஸ்தே பாஸ்டரே பிரசங்கம் பண்றாரு. அது கடைசி வரைக்கும் இருக்குங்க. எல்லாருக்குமே சுகர் சுகருங்க. சொல்லிக்கிட்டே சுகர்லயே இரு. நாங்கெல்லாம் சுகர் கிடையாது. கஸ்தூர்பாய் சுகர் ஆள் மாதிரியே தெரியுது பாருங்களேன். அம்மாவை சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. அல்லேலூயா, சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். முழுமுறுத்தினா வியாதி வந்துடும். தேவனுக்கு விரோதமா பேசினீங்கன்னா வியாதி வந்துடும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பேசினீங்கன்னா வியாதி வந்துடும். பத்தியா, ஒரு கண்டிஷனோட கர்த்தர் கொடுக்கிறார். ரைட்டா? தேவனை நோக்கி பார்க்கலாமா? வெண்கல சர்ப்பமாய் தொங்கின அந்த வார்த்தையாகிய தேவனாகிய வார்த்தையை பார்க்கலாம். எல்லா கண்களையும் மூடி பாருங்க, எல்லா கண்களையும் மூடி பாருங்க, வார்த்தையை பாருங்க. அவர் வியாதியை சுமந்து தீர்த்திருக்கிறாரா? பாருங்க. பார்த்த போதெல்லாம் பிரகாசம் அடைந்தன. பார்த்தவர்கள் எல்லாரும் பாம்பு கடியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். உன் வியாதியை சுமந்தவன் நான் அல்லவா? உன் வியாதி இன்றைக்கே தீர்ந்து போயிற்று. எல்லாருடைய வியாதி இன்றைக்கே தீர்ந்து போயிற்று. விசுவாசிக்கிறாயா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் முறுமுறுத்தால். என்னுடைய வியாதியை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தூக்கி எறிந்து விட்டார். வெண்கல சர்ப்பமாய் மாறி என்னுடைய வியாதிகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டார். இப்படி விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெண்கல சர்ப்பமாய் சிலுவையிலே தொங்கினார், பாவமாக்கப்பட்டார். பிசாசுடைய காரியங்கள் எல்லாமே சிலுவையிலே தொங்கவிடப்பட்டாயிற்று. பிசாசுடைய காரியங்கள் எல்லாமே சிலுவையிலே தொங்கவிடப்பட்டாயிற்று. உங்கள் எல்லாருக்கும் வறுமை வருகிறதா? கடன் பிரச்சனை வருகிறதா? தரித்திரம் வருகிறதா? இதெல்லாம் யார் கொண்டு வர்றது? யாருமா கொண்டு வர்றது? சாத்தான். உங்க பேரு என்ன பிரதர்? சத்யதாஸ் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. உட்காருங்க. செந்தில்குமார் உட்காருங்க பிரதர். வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை இது எல்லாத்தையும் கொண்டு வர்றது யாரு? சாத்தான். யார் மூலமா கொண்டு வர்றான்? நம்ம மூலமா. அப்படி சொல்லுங்க. அவனே தனியா கொண்டு வந்து போட்டு போயிட மாட்டான்.
யார் மூலமா கொண்டு வர? நம்ம மூலமா. நம்ம ஒழுங்கா வேலை செஞ்சா, நம்ம ஒழுங்கா வேலைக்கு போனா, ஒழுங்கா சம்பளம் வந்தால் இஸ்ரேல் பிரதருக்கு தான் நல்லா தெரியும். ஒரு நாள் கூட வேலைக்கு போகாம இருக்கவே மாட்டார் இஸ்ரேல் பிரதர். ஏன்னா அவருக்கு தெரியும், முறுமுறுத்தால் சாத்தான் வருவான், தோல்ல பிடிச்ச வேலை, வறுமையை கொடுத்துருவான், தரித்திரத்தை கொடுத்துருவான், சாப்பாடு இல்லாம ஆயிடும். ரைட் தானா? தேவன் சொன்னார், என்னை நோக்கி பார், என்னுடைய வார்த்தையை நோக்கி பார், நான் உன்னுடைய தரித்திரத்தை எல்லாம் அங்கே வெண்கல சர்ப்பமாய் மாறி அதை தூக்கி விட்டேன், தூக்கி எறிந்து விட்டேன். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தூக்கி எறிந்து விட்டார். அல்லேலூயா.